இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 5.1 ஆம்பிளிஃபயரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு கம்மியான பட்ஜெட்டில் ரெடி பண்ண 5.1 ஆம்பிளிஃபயர். அண்ட் இந்த ஆம்பிளிஃபயரில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் ஆடியோ குவாலிட்டி எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ஆம்பிளிஃபயரோட கேபினெட் பார்த்திங்கன்னா மேட்ரிக்ஸு 6300, இது வந்து மாடல் நம்பரு. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 6300 வாட்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இவ்வளோ வாட்ஸ்லாம் வந்து இந்த ஆம்பிளிஃபயரில் வராது. சப்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு 100 வாட்ஸ் வரும். அடுத்தது லெஃப்ட் ரைட்டு, ரியரு, சரவுண்டு, சென்ட்ரு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒவ்வொரு சேனலுக்கும் 30 வாட்ஸ் ஆடியோ அவுட்புட் வந்து கிடைக்கும். இந்த கேபினெட்டை ஓப்பன் பண்ணி உள்ள என்னென்ன காம்பனன்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 வோல்ட் 5 ஆம்பியர், 12 வோல்ட் 1 ஆம்பியர். ஸோ டபுள் டேப்பிங் உள்ள டிரான்ஸ்ஃபார்மர், அது மேக்ஸின் கம்பெனி. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காப்பர் வைண்டிங் தான். இதுக்கு ரெக்டிஃபையர் செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 வோல்ட்டில் 10,000 மைக்ரோஃபாரட் கண்டென்சர் வந்து 2 போட்டிருக்கோம். டயோடுன்னு பார்த்தீங்கன்னா மெட்டல் டயோடு தான் போட்டிருக்கோம், 35க்கு 10. இது வந்து 24 வோல்ட்டுக்கான ரெக்டிஃபையர் செக்ஷனு. அடுத்து 12 வோல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 25 வோல்ட்டில் 2200 மைக்ரோஃபாரட் கண்டென்சர் போட்டிருக்கோம். டயோடு பார்த்தீங்கன்னா 1 ஆம்பியர் டயோடு போட்டு சிங்கிள் பவர் சப்ளைவாக இது வந்து எடுத்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா டியூல் சப்ளைவாக வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணி எடுத்துருக்கோம். இந்த ரெகுலேட்டர் பார்த்திங்கன்னா நம்ம யூஎஸ்பி போர்டுக்காக ரெகுலேட்டர் வந்து இதிலே ஃபிட் பண்ணி பவர் சப்ளைலாம் இதிலே வந்து எடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா பிசிபி போர்டு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஆடியோ போர்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா சப்புக்கு வந்து 4191 இந்த ஐசி தான் நம்ம வந்து இதில் போட்டிருக்கோம். மற்ற அதர் சேனல் ஃப்ரண்ட்டு, லெஃப்ட் ரைட்டு, ரியர், லெஃப்ட் ரைட்டு வரும். அடுத்தது சென்டரு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா 2050 ஐசி வந்து இதில் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த போர்டில் வந்து பார்த்திங்கன்னா 2030 ஐசி தான் வந்தது. 2030 ஐசிக்கு பார்த்திங்கன்னா 20 வோல்ட் 5 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் தான் இதில் வந்து கொடுக்கணும் அப்படின்னு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. 24 வோல்ட் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கொடுத்தா லாங் லைஃப் நம்மளுக்கு வந்து ஐசி வராது. ஸோ அதனால் நம்ம வந்து அந்த ஐசியை ரிமூவ் பண்ணிவிட்டு 2050 ஐசி வந்து இன்செர்ட் பண்ணிடுவோம். இந்த 2050 ஐசியை இன்செர்ட் பண்ணுறதுனால நம்ம வந்து அதிக வோல்ட் கொடுத்து அதிக வாட்ஸ் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ ஆடியோ போர்டு செக்ஷன் வந்து பார்த்துட்டோம். இந்த 5.1 ஆம்பிளிஃபயருக்கு பார்த்திங்கன்னா ப்ரோலாஜி போர்டுன்னு பார்க்கும்போது வசந்த் கம்பெனியோட ப்ரோலாஜி போர்டு தான் வந்து இதில் நம்ம போட்டிருக்கோம். இதில் வந்து ஆடியோ குவாலிட்டி வந்து நல்ல ரிசல்ட் இருக்குது. சப்புக்கான கெயினும் சப்பு ஃப்ரீக்வன்சி ரெண்டுத்துக்கும் வந்து கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. நம்ம வேணுங்கிற அளவுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். பேஸ் ட்ரிபிள், சரவுண்டு, சென்டர், ஸோ இது எல்லாமே வந்து கிளியராக பக்காவாக இருக்குது. அடுத்து யூஎஸ்பி போர்டுன்னு பார்த்தீங்கன்னா பகாரியா யூஎஸ்பி போர்டு தான் வந்து நம்ம இதில் போட்டிருக்கோம். இந்த போர்டு ஹீட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு 12 வோல்ட் டிசி ஃபேன் வந்து கொடுத்துருக்கோம். இந்த ஃபேன் மூலம் ஹீட்டில் வந்து வெளியில் ரிலீஸ் பண்ணி விட்டுரும். ஸோ ஃப்ரண்ட் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பவர் சுவிட்ச் பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர் டைப் வந்து கொடுத்துருக்கோம். செட் ஆன் பண்ணதும் இதில் வந்துட்டு இண்டிகேட்டர் எரியும். அடிஷ்னலாக இந்த இடத்துலையும் ஒரு இண்டிகேட்டர் கொடுத்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு, லெஃப்ட் ரைட்டு ஸ்டீரியோ கண்ட்ரோல். இது பேஸ் ட்ரிபிள். சரௌண்டும் பார்த்திங்கன்னா ஸ்டீரியோ கண்ட்ரோலாக வரும். சென்டர் பார்த்திங்கன்னா ஒரு சேனல் தான் வரும். இது மோனோ கண்ட்ரோலு. இது வந்து சப் வால்யூம். இது வந்துட்டு ஸ்டீரியோ கண்ட்ரோலாக போட்டிருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சப்போட ஃப்ரீக்வன்சியும் சப்போட வால்யூம் அட்டன் டயத்தில் ரெண்டுமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து இதில் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். அடுத்தது செலக்டர் சுவிட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து யூஎஸ்பிக்கு பவர் சப்ளை பாஸ் ஆகி இந்த யூஎஸ்பி போர்டு வந்து ரன் ஆகும். இந்த டிவி ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து யூஎஸ்பி போர்டுக்கு வந்து பவர் கட் ஆகிடும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து ஆஃப் ஆகிடும். டிவிலேருந்து வரக்கூடிய ஆக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து டிவிடிலேருந்து வரக்கூடிய லெஃப்ட் ரைட் ஆக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா 5.1. அடுத்து 2.1 என்னென்னு பார்த்தீங்கன்னா 2.1 பார்த்தீங்கன்னா இதுலேருந்து வரக்கூடிய லெஃப்ட் ரைட் ஆடியோ சிக்னல் வந்து ப்ரோலாஜிக்கு போய்ட்டு நம்மளுக்கு வந்து ஆடியோ அவுட்புட் வரும். 5.1 பார்த்தீங்கன்னா டிவிடிலேருந்து வரக்கூடிய 5.1 வந்து நம்ம ஆடியோ இன்புட் கனெக்ஷன் கொடுத்து நம்ம இதில் வந்து செலக்ட் பண்ணிடணும். இது பார்த்திங்கன்னா மாஸ்டர் வால்யூம் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இது எல்லாத்தையும் டோட்டலாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் மாஸ்டர் வால்யூம். இது அடுத்தது பேக் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஆடியோ இன்புட், அதாவது டிவிடிலேருந்து வரக்கூடிய 5.1 சேனல் வந்து 6 சேனல் இதில் வந்து இன்புட்டாக கொடுத்து நம்ம வந்து ஆடியோ செலக்ட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா டிவிடிலேருந்து வரக்கூடிய லெஃப்ட் ரைட்டு, இது டிவிலேருந்து வரக்கூடிய பார்த்திங்கன்னா ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம். ஸோ இது ரெண்டுமே வந்து லூப் கனெக்ஷனில் தான் இருக்கும். இது ஃபேனுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கிரில் போட்டிருக்கோம். ஸ்பீக்கர் அவுட்டுன்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ரண்ட்டு ரைட்டு, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, இது ஃப்ரண்ட் செக்ஷனு. அடுத்தது பார்த்திங்கன்னா இது சரௌண்டிங்கு ரைட் லெஃப்ட்டு. கீழே பார்த்திங்கன்னா இது சப்புக்கானது, இது பார்த்திங்கன்னா சென்டர். இது பார்த்திங்கன்னா ஏசி மெயின் கார்டுக்கு ஃபீஸ் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்கோம். இது ஷார்ட் சர்க்யூட் வந்ததுன்னா இதில் வந்து ஃபீஸ் கட் ஆகிடும். ஸோ பவர் ஷார்ட் ஆகாது. ஸோ மேக்ஸிமம் இந்த ஆம்பிளிஃபயரில் வந்து ஓரளவுக்கு எல்லாத்தையும் சொல்லியாச்சு. ஸோ உங்களுக்கு இந்த ஆம்பிளிஃபயர் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ரெடி பண்ணி தரோம். இப்போ நம்ம வந்து இதில் ஆடியோ டெஸ்ட் வந்து பண்ணி பார்க்கலாம். Play by TF card. இப்போ வந்து நம்ம வந்து சப் வால்யூம் வந்து வச்சுருக்கோம். ஸோ மேக்ஸிமம் ஹெட்ஃபோனை போட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எஃபெக்ட் வந்து நல்லாவே தெரியும். இது பார்த்திங்கன்னா சென்டரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் அதிகமாகவும் மியூசிக் வந்து கம்மியாகவும் கேட்கும். இது பார்த்திங்கன்னா சரவுண்டு. ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு. இதில் ப்ரோலாஜிக் போர்டு பார்த்திங்கன்னா வசந்த் கம்பெனியோடு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா ப்ரீசெட் வந்து ஓரளவுக்கு பாதி தான் வச்சுருக்கோம். ஸோ கெயினும் சரி ஃப்ரீக்வன்சியும் பாதி தான் வச்சுருக்கோம். ஸோ இதுக்கே வந்துட்டு ஃபுல் வால்யூம் வந்து நம்ம வைக்க முடியல. ஸோ பேஸ் பஞ்ச் வந்து ஹெவியாக இருக்குது. ஸோ ஹெட்ஃபோனை போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ஆம்பிளிஃபயர் பார்த்தீங்கன்னா ஒரு 20க்கு 20 ரூம் சைஸில் பாட்டு கேட்க போகிறீங்கன்னா இந்த பட்ஜெட்டில் இந்தமாரி போர்டு வச்சு நீங்கள் வந்து ஆம்பிளிஃபயர் செஞ்சாலே போதும். ஸோ இதில் வரக்கூடிய ஆடியோவை வந்து கண்டினியூஸாக நீங்கள் வந்து வச்சு கேட்க முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு இதில் வந்து வாட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் நம்மளுக்கு. நீங்கள் வந்துட்டு ஆடியோ கிளாஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸு அல்லது வேனு இந்தமாரி வண்டிகளுக்கு செட்டு செய்கிறீங்கன்னா பவர் ஆம்ப் போர்டை வச்சு நீங்கள் வந்து ஹை கிளாஸில் வந்து ரெடி பண்ணிக்கலாம் தாராளமாக. ஸோ சின்ன சின்ன வீடுகளுக்கு அடுத்தது
காங்கிரீட் வீடுகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பட்ஜெட்டில் 4191 அடுத்து 2030 ஐசி அல்லது 2050 ஐசி போட்ட போர்டு வச்சு இந்தமாதிரி 24 வோல்ட்டில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வச்சாலே போதும். இதுவே வந்து நம்மளுக்கு வந்து ஆடியோ அவுட்புட் வந்து அதிகமாக கிடைக்கும். இது வந்துட்டு 5.1 2.1 ஆம்பிளிஃபையர் வந்து செஞ்சுக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா 2.1னா லெஃப்ட் ரைட் வந்துட்டு 2 சேனலும், சப்பு பார்த்திங்கன்னா ஒரு சேனல் வரும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா 2.1. 5.1னா ஒரு சப்பும் 5 சேனல், லெஃப்ட் ரைட்டு, ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு, அடுத்தது ரியரில் லெஃப்ட் ரைட் வரும், அடுத்தது சென்டர். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து 5.1 சேனல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இந்தமாரி ஒரு ஆம்பிளிஃபையர் செஞ்சாலே போதும், ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அடுத்தது இந்த ஆம்பிளிஃபையர் வந்துட்டு நம்ம வந்து ஃப்ரண்டில் வந்துட்டு அக்ரலிக் ஷீட்டு போட்டு இந்த ஆம்பிளிஃபையரை வந்து மாடிஃபை பண்ண போகிறோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரிமோட் கிட்டு ஆம்பிளிஃபையர் மாதிரியே வரும். ஸோ பார்க்குறதுக்கு ஒரு ஹை கிளாஸ் ஆம்பிளிஃபையர் மாதிரியே தெரியும். அதுக்கான ஷீட்லாம் நம்ம வந்து ஆர்டர் பண்ணி கட் பண்ணி கொண்டு வந்துட்டோம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து இந்த ஆம்பிளிஃபையர் வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்த அக்ரலிக் ஷீட்டு. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆர்டர் கொடுத்து இந்த கேபினெட் சைஸுக்கு நம்ம வந்து கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கு. ஸ்டிக்கரை பிரித்தா தான் வந்து டிசைன் எப்படி இருக்குன்னு தெரியும். இதில் பார்த்திங்கன்னா சப் வால்யூம், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மாஸ்டர் வால்யூம் வரும். அடுத்தது இதில் வந்துட்டு ஃப்ரண்ட்டு, ரியரு, அடுத்தது சென்டரு, பேஸ் ட்ரிபிள் இதில் வந்துடும். இது பார்த்திங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்சு, அடுத்து இது பார்த்திங்கன்னா செலக்டர் சுவிட்சு. ஸோ இந்தமாரி வந்துடும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுடைய நேம் போட்டு பேனல் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்துட்டு ஒரு நார்மலாக இந்தமாரி செய்ய சொல்லி கொடுத்துருந்தோம். ஸோ அவங்க வந்துட்டு என்ன டிசைனில் வந்து நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வால்யூம் கண்ட்ரோலுக்கான நாபு. ஸோ இதில் வந்துட்டு லைட் செட்டிங்லாம் வச்சா நம்மளுக்கு வந்து இதில் நல்லாவே வந்து தெரியும். ஸோ இதை பார்த்திங்கன்னா டீட்டெயில் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு நம்ம 4191 ஐசி வந்து போட்டிருக்கோம். இதுக்கு பதிலாக வந்து 2FET மகாராஜா போர்டு வந்து போட்டால் அதோட எஃபெக்ட் வந்து எப்படி இருக்கும், ஸோ ரெண்டுத்தில் எது பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம வந்து அதையும் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான போர்டும் நம்ம வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ இன்னும் வந்துட்டு ஓப்பன் பண்ணல. இது பார்த்திங்கன்னா 300 வாட்ஸ் வந்து அவுட்புட் கிடைக்கும் அப்படின்னு வந்து இதில் மென்ஷன் பண்ணிடுவாங்க. இது பார்த்திங்கன்னா 2 டிரான்சிஸ்டர் போட்ட பவர் ஆம்ப் போர்டு. ஸோ அடுத்து இதை வந்துட்டு நம்ம கனெக்ஷன் கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதோட ஆடியோ ரிசல்ட் வந்து எப்படி இருக்குன்ட்டு